ஆனந்தராஜ் அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்ததான எல்லா நன்மைகளுக்காக கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. நல்ல உத்தரவாதம் செய்யக்கூடிய கிருபை கர்த்தர் பலனை அபிஷேகத்தை இந்த சகோதரனுக்கு தந்தார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. மிக வேகமாக இந்த குறுகிய நாட்களிலே ஆண்டவர் சீயோனின் வேலையை முடித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு கல்லாக வேலை முடிக்கப்பட்ட கற்களாக அவர்கள் நினையாத நேரத்திலே, அவர்கள் எதிர்பாராத வேலையிலே அவர்கள் தேவனிடத்திலே சீயோனாக இணைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த அருமையான சகோதரனும் கூட சீயோனின் ஒரு வெளியே பெற்ற கல்லாக தன்னுடைய ஸ்தானத்திலே போய் இணையும்படியாக ஆண்டவரை சேர்த்துக் கொண்டார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகோதரத்தை இழப்பு சபை ஊழியர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது. ஆனாலும் சீயோனுக்கு இது ஒரு பெரிய ஆதாயமாக இருக்கிறது. இந்த பெரிய ஒரு கேப், ஒரு பெரிய ஒரு இடைவெளி, நிரப்ப முடியாத ஒரு இடைவெளியை ஊழியத்திலே சபையிலே நாம் எல்லாருமே நாம் உணர்கிறோம். தேவன் தாமே இந்த சரியான இடத்திலே அநேக ஊழியர்களை கர்த்தர் தாமே எழுப்பி தர வேண்டும், நிரப்பி தர வேண்டும். தேவன் கிரியை செய்யும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனையின் தொடக்க முதல் முடிவரை ஒவ்வொரு பகுதிகளில் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அபிஷேகம் பண்ணி தரும்படியாக ஒவ்வொருவரையும் ஆறுதலினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்பும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வவல்லமை நீங்க இறக்கமுள்ள என்ற ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கடவுளுடைய கர்த்தாவே, இந்த வேலையிலும் இந்த அடக்காலத்திற்காக நாங்கள் கூறியிருக்கிறோம் என்று அறிந்து ஆண்டவருக்கு ஆந்திராஜி செய்தெல்லாம் நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். பாவத்திலும் இந்த ஜனங்களுடைய வேலைகளுக்கு கர்த்தாவே, இந்த பூமியில் மண்ணிற்கு ஞானஸ்நானம் பெற, பரிசுத்தாய் பெற, நேரடி மனுஷனால் ஜீவிக்கிறது வைத்து சொல்கிறோம். ஏற்கனவே வந்தபோது சபையின் மத்தியில் இருந்து அவரை வேறுவிட்டு இந்த கனமான ஒளியில் அழைத்து கொண்டு என்றாவே அழைத்து கொண்டு வந்து தேவன் இம்மட்டுமாக நீர் அவரை ஆண்டுகளை கலந்து வழிநடத்திக்கிறோம். இந்த ஒளியில் நாட்களில் எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், ஒற்றுமைகள், சோதனைகள், போராட்டங்கள் வந்து போயிடும். சோர்ந்து போகாமல் கர்த்தாவே, கடைசி வரைக்கும் எஜமானுக்கு உண்மையான ஊழியர் செய்ய உதவி செய்ய உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே என்று சொல்கிறார். அவர் கொடுக்கிற ஊழியத்தின் பகுதியிலும் ஜீவியத்தின் பகுதியிலும் எல்லாவற்றிலும் நிறைவோடு தன்னை காத்துக்கொள்ள
நீர் உதவி செய்தபடினால் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உங்கள் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டுகளே பூமியில் சபைக்கு இழப்பாக இருந்தால் அது சீயோனுக்கு ஆதாயமாக இருக்கிறபடினால் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே சீயோனுக்குரிய அபிஷேகம் சீயோனுக்குரிய ஊழியத்தை செய்து நிறைவேற்றி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க நீர் உதவி செய்தபடினால் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நீங்கள் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த வேளையிலும் நாடகாரன் ஆர்வம் முடிவரை சமூகம் கூட இருக்க வந்தால் சர்வதமிழாய் கற்றுவார் தாவாயை போன்ற ஆசிரியர் நாமத்தை மையப்படுத்தி முடியாது வேண்டிக் கொள்கிறோம். இயேசுக்கு நாம் வேண்டிக் கொள்கிறோம். We will
நான் பிரதரோட யங்கர் பிரதர் இன்பராஜ் பேசுகிறேன். பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து எங்கள் குடும்பத்தை விட்டு ஃபிசிக்கலாக கடந்து போய் 24 இயர்ஸ் ஆச்சு. அவர் 1995 கிறிஸ்டியானிட்டிக்கு ஃபுல் டெடிக்கேஷனாக போகும்போது ஃபுல் ஃபேமிலிக்கு ஒரு பெயின் இருந்தது ஸ்டார்டிங்கில். பட்
டே பை டே ஜீசஸோட பிளெஸ்ஸிங்கு, அண்ணனோட ப்ரேயர் எல்லாம் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஓவர் த இயர் ஃபேமிலியை நல்லா எழுப்புதலாக ஆச்சு. இதே மாதிரி நிறையா ஃபேமிலிகள் எழுப்புதலாக வந்தது இன்றைய ஒவ்வொரு சாட்சியிலையும் என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ பெரிய பரிசுத்தவானுக்கு தம்பியாக இருக்கிறதில்ல ஐ எம் ரியலி ஃபீலிங் ப்ரவுட். தேங்க்ஸ் ஃபார் த சான்ஸ். மற்றபடியாக அண்ணன் கொடுப்பார் சாட்சி. அடுத்த நீலாவதி அவங்க கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என் பிரதரால் இந்த பாக்கியம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் எங்கள் அப்பா இறந்து போகும்போது என் குடும்பத்தில் மொத்தம் 6 பேர். நான் ஃபஸ்ட்டு மூத்த பையன், ரெண்டாவது என் பிரதர் ஆனந்தராஜ் தான். இப்போ பேசிட்டு போனது இன்பராஜ். என் குடும்பத்தில் மற்றவங்க எல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும்போது என் குடும்பத்தில் எங்கள் அப்பா இறந்த பிறகு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 88 எங்கள் அப்பா தவறிட்டார். என் பிரதர் இப்போ இன்ஜினியராக இருக்கிறாரு. அவன் என்ன இருக்கும்போது கிட்டத்தட்ட 10th படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். இவன் பிரதர் பொன்குமார் ரொம்ப சின்ன பையன். அந்த மாதிரி நிலைமையில் இருந்தோம். திருச்சியில் ஒரு மிட்டாய் கம்பெனி வச்சுருக்கும்போது நல்லா ஓடிச்சு. அப்படி இருக்கும்போது மேரி அக்கானி ஒரு சிஸ்டர் தான் அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் திருச்சியில் அவங்க உங்கள் சிபிஎம் லெவலவங்க தான். அவங்கக்கிட்ட நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். மிட்டாய் கம்பெனியை போட்டுட்டு அங்கே போய் உட்காந்துக்குவான். ஜெபம் பண்ணும்போது இருக்க மாட்டாப்புல பாஸ்டர். நான் இப்படிப்பட்ட தொழில் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு ரொம்ப சண்டை போட்டேன். குடும்பத்துக்கு மூத்தவனாக இருக்கிறனால அவனை நான் சொல்ல முடியாது. எனக்கு கர்த்தர் தான் எனக்கு ஜீவன், எனக்கு குடும்பத்தை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். இதனால் எனக்கு அவனுக்கும் அதிகமான சண்டைகள் வந்தது உண்டு. மேரிக கூட நிறைய சண்டை போட்டிருக்கிறேன். இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருந்துச்சு. அவன் அதிகமாக ப்ரேயர் பண்ணி என் மேரேஜோட போனவன் தான். 95 மே மாதம் மேரேஜ் நடந்ததோடு சரி. அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்கு அவன் வர்றதே இல்லை. நாங்கள் அங்கே வந்தால் மெட்ராஸுக்கு வந்தால் இரும்புலியூர் அந்த மீட்டிங்க்கு என் தங்கச்சி மாப்பிள்ளை கிட்ட அதிகமாக சமுத்திரமண்டிகிட்ட ஃபோன் போட்டு பேசுவாப்பில். என்கிட்ட அதிகமாக ஃபோன் போட்டு பேச மாட்டோம். அதிகமாக பாசம் இருந்தாலும் ஏதோ நம்ம குடும்பத்தை விட்டு போயிடுவோங்கிற பயத்தில் யார்கிட்டையும் ஃபோன் போட்டு அதிகமாக பேசுகிறதில்ல. என் தாயார்கிட்ட ஃபோன் போட்டு பேசுகிறதே கிடையாது. இன்றைக்கி கூட எங்கள் தாயார்கிட்ட இப்படி உங்கள் பையன் இறந்து போயிட்டான் நீ சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஏன்னா எங்கள் அம்மா கீழே விழுந்து 2-3 நேரம் விழுந்து அவங்க சொன்னால் என்ன ஆவாங்களோன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் என் குடும்பத்துக்காக இவன் எல்லோரும் நல்ல வசதியாக ஓரளவு யாரையும் எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் கடவுள் அவனுடைய ஜெபத்தை இந்நாள் வரை கேட்டிருக்கிறாரு. ஒரு நாள் கூட எங்கள் வீட்டுக்கு வரலைங்கிற வருத்தம் எங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் அதிகமாக இருந்தது உண்டு. ஆனாலும் கூப்பிட்ருக்கோம். நீங்கள்லாம் சிபிஎம்முக்குள்ள இல்லை சிஎஸ்ஏல இருக்கீங்க. நீங்கள் என்றைக்கு சிபிஎம்குள்ளே வர்றீங்களோ அப்போ நாங்கள் வருவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறது உண்டு. எத்தனையோ சாட்சிகள் தாய்மார்கள் சொன்னாங்க. சிஸ்டர் சின்ன பிள்ளைங்க கூட சொல்லிச்சு சண்டே கிளாஸை பற்றி. அப்படி எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு உண்மையும் ஊழியக்காரனாக இருப்பான். அவன் வேலை பார்க்குறது ஒரு மிட்டாய் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு முதலாளி சொல்லுவார், 10 லட்ச ரூபாயை நீ கீழே போட்டாலும் அதை மிதிச்சுட்டு உன் தம்பி போவான், நீ போவியா அப்படின்னு கேட்பார். அது எவ்வளோ பெரிய உண்மை என்பது நான் அங்கே வந்த பிறகு தெரிஞ்சிருக்கேன். அவனுக்கு நீ எதுவுமே ஆசைப்பட்டதே கிடையாது. இன்றைக்கி 10 நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மதுரையில் ஒருக்கா உடம்பு சரியில்லும் போது இதே மாதிரி உடம்பு பூரா வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என் தாயார் என் தாய்மாவன் எல்லாரும் போய் பார்த்தோம். இது 2வது 3வது இதில் சொல்லாமல் போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போவுமே நான் ஆஸ்பத்திரிக்கே வரமாட்டேன், என் ஜீவன் இதோட முடியட்டு, கடவுள் இருந்தால் எடுத்துக்கிட்டோன்னு. ஆனால் கடவுள் அதுக்கு பிறகும் அவனுக்கு இவ்வளோ ஜீவியத்தை கொடுத்து இவ்வளோ ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கொடுத்தாரு. இத்தனை பேர் இருந்திருக்கேன்னா பிரதர் மேல உள்ள ஒரு ஆசீர்வாதம் பெருமை எல்லாத்துக்கும். உங்கள் எல்லாரும் கோடான கோடி சஸ்திரம் அவனுடைய ஆத்ம சாந்தி அடைகிறவனை பிரார்த்திக்கிறேன். ஆமாம். சின்ன வயசுல இருந்து 1.5 வயசுல இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் விழுந்து வளர்த்து எனக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இவனுக்கு ஒன்று எனக்கு 14 வயசு வரை எங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து வர சின்ன பையனில் நல்லா அன்பாக இருப்போம்.
எல்லாம் கீழ்ப்படி எந்த சொந்தங்கள்லாம் செய்வோம். மற்ற எங்கள் ஊரில் நிறைய சொந்தம் உண்டு. அவங்களுக்கு யார் என்ன ஹெல்ப் என்ன சொன்னாலும் ஹெல்ப் பண்ணுவோம் நல்லா. ஆனால் நாங்கள் 14 வயசில் பிறகு அவங்க அப்பாவோட அங்கே தொழில் பண்ணதுக்கு போயிட்டோம். அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரமாட்டோம். தொழில் மூலமாக அப்படியே இருந்தாங்க. கடைசியில் மதுரையில் இருந்து ரட்சிக்கப்பட்டு அப்படியே ஊழியத்துக்கு போயிட்டோம். ஆண்டவரை 51 வயசில் எடுத்து கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மேகம் போன்ற இத்தனை திரளாய் சாட்சிகள் எழும்பி நிற்க அந்த அடிமை சாட்சியை நிற்பதற்கு தகுதியற்ற ஒரு பாத்திரம். கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நான் திருமணமாகி வீட்டுக்கு வரச்சில் அவங்களுடைய ஒரு ஏர்னிங்ஸில் தான் எங்கள் குடும்பம் ரன் ஆச்சு. அப்போ வீடு வர கட்டிக்கிட்டு இருந்தாங்க. டெய்லி எவ்வளோ லேட்டானாலும் குடும்ப ஜெபம் உண்டு. பிரதர் வந்து ஒரு வசனத்தை எங்களுக்கு நல்லா போதிப்பாங்க, சத்தியத்தில் வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்துட்டாங்க. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏசப்பா பெஸ்ட்டு ஒன்று எடுத்துட்டிங்களே ஏசப்பா அப்படின்னு நினைப்பேன். அப்படின்னு நினச்சி அப்படியே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ கொஞ்ச நாள் அவங்க ஊழியத்தில் வர அதுக்கப்புறம் வீடு என்னாச்சு, குடும்பம் என்னாச்சு, அவங்க எதுவுமே கேட்குறதில்ல. ஆனால் அங்கே ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுனால எப்படி ஒரு ஆரோனின் கோல் துளிர்த்ததோ அதுபோல் என் குழந்தைமாரு சம்மந்தி எல்லாருக்கும் திருமணமாகி எல்லாரும் வேலைகளில் நல்ல குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தோம். இன்றைக்கி இங்கே உட்காரச்சில்ல அநேக வாலிப சகோதரிகள் சாட்சி சொன்னாங்க. பிரதர் எங்களை இப்படி நடத்துனாங்க அப்படின்னு. எனக்கு 2 வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இது வாலிபர் மத்தியில் ஆராதனை செய்து ஆண்டவர்களாக நடத்துகிறாங்க. நான் இங்கே வந்த பிறகு தான் எங்கள் பிரதர் செஞ்ச ஊழியத்தினால தான் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் அபிஷேகத்துக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொண்டேன். இன்னும் எங்களுடைய குடும்பத்தில் இந்த நேசரேத்து கன்வென்ஷன் அப்படி போகச்சில்ல நாங்கள் ஃபோனில் கேட்போம், பிரதர் சிஎஸ்ஐயில் உள்ள எத்தனை போதருடைய காலடிகள் எங்கள் வீட்டில் படுது, உங்கள் காலடிகளும் படணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் உலக பாவ குப்பையில் இருக்கீங்க, என்னைக்கு நித்திய ஜீவனை கொடுக்குற சத்திய வசனத்துக்கு வாரீங்களோ அன்னைக்கு எங்கள் சபையில் உள்ள போதகர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த 24 வருடமும் அவங்க வந்தது கிடையாது. எங்களுக்கு ரொம்ப பாரப்பட்டு ஜெபிப்பாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்கள் குடும்பம் தூணையாக செஞ்சு போய் குடும்பமே கொலைஞ்சு போய் நிற்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஜெப வீரனை இழந்து போய் நிற்கிறோம். ஆனால் நேற்று மத்தியானக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா இது தாங்க முடியல ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா மகன் உமக்கு தானேப்பா ஒளி செஞ்சாங்கன்னு சொல்லி ரொம்ப பாரப்பட்டு பின்னால் உட்காந்துருந்தேன். ஆண்டவர் பேசினாரு, இது கடைசி காலம், ரகசிய வருகையில் ஆண்டவர் பரிசுத்தவான்களை எடுத்துகிற மாதிரி பிரதரை எடுத்திருக்காங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. ஒரு பக்கம் ஆண்டவர் எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் என்ன மாம்சீகம் பரிசுத்தவான்கள் கூட இருக்கிற தேவ ஜனமே, மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர் அவர். என்ன எவனால் கூடாத காரியம் இல்லை. ஒரு விசைச்சபங்க மகனுக்காக நிச்சயம் ஆண்டவர் உயிர்ப்பு செய்ய கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அவங்களுடைய சித்தி மேரி. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீட்டு கடந்து போய் கர்த்தரோடு இடைப்பாடு கொண்டு இருக்கிறதான நம்முடைய சகோதரன் ஆனந்தராஜை குறித்து சில வார்த்தைகள் சொல்ல கர்த்தர் எனக்கும் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக என் தேவனை நன்றியுள்ள இருந்தத்தோடு துதிக்கிறேன். அண்ணனும் தம்பியுமாக நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது பக்கத்தில் 2 வீடு தாண்டி மிட்டாய் கம்பெனி வைத்திருந்தார்கள். அவர்களும் ஜெபிப்பார்கள், முழங்காற்படியிட்டு தேவனை நோக்கி முறையிடுவார்கள். நாங்களும் பாட்டு பாடி ஜெபிப்போம். இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்து இந்த ஆனந்தராஜ் பிரதர் என்னை நீங்கள் இவ்விதமாய் ஜெபிக்கிறீர்களே, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். நான் அப்பொழுது விளக்கம் சொல்லும்போது, நான் முத்தையா பாஸ்டரோட பேரன் அப்படின்னு சொன்னார். அப்படியானால் உங்களுடைய தாத்தா வைத்த சுதந்திரத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும், நீங்களும் அந்த வெளிப்படுத்தலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விளக்கமாய் சொல்லும்போது அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பல நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள் வழியாக அவர் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் கூட அவர் சோர்ந்து போகாமல் தைரியமாய் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்தார். அந்த பின்பற்றுதலின் நிமித்தமாக ஊழியத்தின் வாஞ்சை அதிகமாய் அவருக்குள்ள காணப்பட்டது.
கர்த்தர் அடிக்கடி பேசுவார், அவரோடு பேசுவார், என்னோடு பேசுவார். அப்பொழுது தன்னைத்தானே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய குடும்பம் முழுவதும் சிஎஸ்ஐ குடும்பமாக இருந்தபடினால் அவருடைய ஊழியத்துக்கு தடையாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி அதிக வேதனைப்பட்டார். வேதனைப்படும் போது அவர்களுடைய ஓனர் மதுரையில் ஷெனாய் நகரில் பிலிவராக இருந்தார். அப்பொழுது அங்கு போய் இருந்தால் நான் அங்கிருந்து ஊழியத்துக்கு போக வசதியாக இருக்கும் என்று சொன்னார். சொன்ன உடனே நாம் ஜெபிப்போம், கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் என்று சொன்னேன். நாங்கள் இருவரும் கூடி ஜெபித்தோம். ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி தானாய் மதுரைக்கு போக தீர்மானித்தார். அவருடைய சகோதரரும் அதை ஒத்துக்கொண்டார். அது நிமித்தமாக மதுரையில் சென்று மதுரையில் சில நாட்கள் தங்கியிருந்து அங்கிருந்து ஊழியத்திற்கு வந்தார். ஊழியத்திற்கு வந்த போதும் சிக்காய் அதிகமாய் முடியாமல் கஷ்டப்பட்டார். ஷெனாய் நகரில் இருக்கும்போதும் கஷ்டப்படும் போது எனக்கு ஃபோன் கால் வந்தது. நான் போய் உடைய பிள்ளை அல்லவா, உடைய பேரில் வைராக்கியமாய் வந்த பிள்ளையை நீர் குணமாக்கும் சுவாமி என்று நான் அதிகமாய் ஜெபித்தேன். 2 நாட்களில் சுகமாகிவிட்டார். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து இங்கே மடிப்பாக்கத்துக்கு வந்திருக்கும் போதும் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அதிகமாய் வேதனைப்படுகிறார் என்று எனக்கு ஃபோன் கால் வந்தது. அப்பொழுதும் நான் கடந்து சென்றேன். மடிப்பாக்கத்துக்கு வந்து பார்க்கும்போது நான் அவரை கண்ட உடனே அழுதேன். கர்த்தாவே படுக்கையிலாகி இருக்கிறாரே, கர்த்தருக்காய் ஓடி ஊழி செய்கிற மகனே, அந்த ஊழியத்தை கனப்படுத்தி கர்த்தர் சுகமாக்கும் சாமி அப்படின்னு அதிகமாக ஜெபித்தேன். 2 நாட்கள் தங்கி இருந்தேன். அவர் பூரண சுகமடைந்தார். சுகமடைந்த உடனே நான் ஊருக்கு திரும்பி சென்று விட்டேன். இப்பொழுது இந்த தடவை சுகம் இல்லாமல் போனது எனக்கு சுத்தமாக தெரியவில்லை. நேற்று மதியானம் 1 மணிக்கு எனக்கு ஃபோன் கால் வந்தது, அவர் இறந்து விட்டார் என்று. என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இவ்வளவு சீக்கிரமாய் கர்த்தருடைய ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டாரே, அவருடைய ஓட்டம் இவ்வளவு சீக்கிரமாய் முடியும் என்று நாங்கள் நினைக்கவில்லையே என்று கர்த்தாவே அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டேன். அவருடைய குடும்பத்தார் எவ்விதமாய் தாங்கிக் கொள்வார்கள் என்று அவர்களுடைய சமாதானத்திற்காக உடனே வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் தான் அவர் அந்த குடும்பம் முழுவதையும் ரட்சிக்கணும், இவரில் கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார். ஆனால் அவர் ஜெபித்ததான ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் போகக்கூடாது. அவர்களுடைய முழு குடும்பமும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாய் முழு குடும்பமும் இந்த சபையில் வந்து ஐக்கியமாகி அங்கத்தினர்களாய் மாறும்படியாய் நீங்கள் யாரும் ஜெபிக்கும்படியாகவும் நானும் என்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாகவும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்றேன். கண்ணீரோடேகியோர் வாழ்வினை அவர்காய் அளித்தவரே, தாழ்மையின் வழி கண்ணீரோடேகியோர் வாழ்வினை அவர்காய் அளித்தவரே, ஆழ்ந்தவர் அன்பிலே நீடுழி நிலைத்தே அழிவற்ற மூடி சூடி ஆனந்திப்பார். ஆழ்ந்தவர் அன்பிலே நீடுழி நிலைத்தே அழிவற்ற மூடி சூடி ஆனந்திப்பார். சீயோனின் மாமலையே, தாதையின் பூரணமே, சீயோனின் மாமலையே, தாதையின் பூரணமே, நவ்வியலோ கவியே நவிந்தே நவிந்தே தோதி சாற்றுவோம். நவ்வியலோ கவியே மகிழ்ந்தே நவிந்தே தோதி சாற்றுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. ஆனந்தராஜை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உறவுகள் இருக்கும். Many people have many testimonies about Brother Anandraj. பட் எனக்கும் ஆனந்தராஜுக்கு உள்ள உறவு வித்தியாசமான. But the relationship between me and Brother Anandraj is something different. என்றைக்கு செக்யூரிட்டியில் என்னோடு வந்து தம்பி இணைந்தானோ அன்றையிலிருந்து ஒரு உடன் பிறந்த சகோதரன் போல என்னோடு இருந்தான். From the day that he joined me in the security duty, he was like a sibling to me.
என் மைண்டில் என்ன வருதோ அதே மைண்டில் தான் ஒர்க் பண்ணுவான். Whatever comes into my mind, he will work with the same mind. நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதுதான் அவன் பேசுவான். Whatever I will think to speak, he will speak out. இல்லாவிட்டா ஏதாவது வந்து முன்னால் வந்து சொல்லுவார் இப்படி செய்யலாமா அப்படின்னு, அதுதான் நானும் மைண்டில் நினச்சிட்டு வந்திருப்பேன். Or else he will give some suggestions and that also would be what I thought. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொன்ன மாதிரி எந்த இடத்துலையும் அவன் இருந்தார்னா, ஆனந்தராஜ் இருந்தார்னா நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. There is a proverb in Tamil which says, if we have a brother, we need not be afraid of the armies, and it was very true in our case, because if brother Anandaraj was there, there was no necessity for me to be there. நான் இவ்வளோ குயிக்காக போவார்னு எனக்கு தெரியாது. I did not realize that he will pass away so soon. 3 நாளைக்கு முன்னாலே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாப்ல. 3 days ago he spoke with me on the phone. நான் சொன்னேன், நீ இந்த அலையிறது சாப்பிட்றது ஸ்டைல் எல்லாம் கொஞ்சம் மாற்று தம்பி, இப்படிலாம் போனால் நல்லது இல்லைன்னு. இல்லை தப்பு தான், நான் எல்லாத்தையும் மாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னாப்ல. And I told him, you must not strain yourself by roaming around, and you must also change your eating habits. And he said, yes, I admit that what I'm doing is wrong and I will change it. லாஸ்ட் இயரில் நான் பேசும்பொழுது சொன்னேன், நான் அடுத்த வருஷம் செக்யூரிட்டிக்கு நான் வரமாட்டேன், நான் ஒதுங்கலான்னு யோசிக்கிறேன், இனிமேல் நீ தான் ஃபுல்லாக பொறுப்பெடுக்கணும் அப்படின்னா. இல்லை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாப்ல. Last year we were speaking and I said, நீங்கள் சும்மா வந்து நின்னா போதும், you must take care of the security duty. And he said, no, you must be there present. செக்யூரிட்டியில் ஃபுல்லாகவே டோட்டலாகவே கம்ப்யூட்டர்ஸ் லெவலுக்கு கொண்டு வந்தது ஆனந்தராஜ் தான். This security duty was computerized, and the effort behind that was entirely brother Anandaraj. பிரமாணம் என்பதில் அப்படியே கோடு போட்டது போல நிற்பாங்க. When we speak about discipline or an order, he will stand as per the law. கண்டிப்பில் அவன் ஒரு பவுல், and he was like a Saint Paul in ஜெபத்தில் அவன் ஒரு தானியேல். He was like a Daniel in prayer. தேவ சித்தம் செய்வதில் அவன் ஒரு தாவீது. He was a David in doing the will of God. பாடுகளின் சிந்தையில கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்ட ஒரு மனுஷன். And as per the mind of suffering, he had put on the mind of Christ. கர்த்தருடைய வீட்டில் அவன் ஒரு மொர்தெகாயாய் இருந்தான். He was like a Mordecai in the house of God. எல்லா பகுதியிலும் எந்த ஊழியம் கொடுத்தாலும் நம்பி கொடுக்கலாம், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒர்க் பண்ணுவார். He can work in any department. Whatever ministry you want to entrust to him, you can entrust to him boldly. முன்னுக்கு நிக்கிற அந்த 3 பேர்ல யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதுல என்ன வந்தாலும் அப்படியே நிற்பான். If our leaders tell something and whatever might be the consequence, he will stand by it. ஒரு அருமையான ஒரு சியோனின் ஊழியக்காரன். He was a very precious servant of Zion. எனக்கு இத பார்க்கிறதுக்கே சகிக்கல. I am not able to bear this. பார்க்கவே சகிக்கல. I am not able to இப்படி ஒரு செத்து போன கோலத்துல பார்க்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. I am not desiring to see him like this. அப்படி ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியர். He is such a very precious servant of God. ஆனா 50 வயதுல தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிச்சிட்டான். But at the age of 50 he has completed his race victoriously. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் மோதல் இருக்குங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் மோதுவோம். We will clash with every department because of our duty. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. We have problems in every department. வந்த உடனே சத்தம் போடுவேன், இதை கிளியர் பண்ணு, அதை கிளியர் பண்ணு, எல்லாம் சொன்னா போதும் கொஞ்ச நேரத்துல போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க. And when I say go and clear the matters, he will go and compromise with everyone and come in a few minutes. கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்து அவனுடைய பிரேயர் லைஃப் மாறினது. A few days before, his prayer life changed. கர்த்தரை குறித்து பாடுகிற அந்த ஸ்டைல் மாறினது. His way of singing about the Lord changed. ஜெபம் எடுக்கிறது, ஜெபம் நடத்துறது கொஞ்சம் கொஞ்சமாய் மாறினது. His way of praying, his way of conducting prayers changed. நான் ஒருவேளை வயசாக கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சகிப்புத்தன்மை, பொறுமை, விட்டு கொடுத்தல் இதுல வர்றாருன்னு நினைச்சேன். ஆனா அது பூரணத்தை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியாது. I thought because he is aging, he is learning to forbear, he is learning to bear others, and he is learning a little more patience, but that was not so. He was proceeding towards his perfection. நான் பயங்கரமாக கண்டிக்கும் போது அமைதியா இருந்துட்டே இருப்பான். I used to scold him very badly, but he will be very silent. அதனுடைய விளக்கத்தை தெளிவாக சொல்லுவார். After that, after a few minutes, he will come and give me that explanation. ஆரம்பத்தில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணாத காரியமே கிடையாது. அவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் எங்க இருந்தாலும் பிரச்சனைங்கிற ஒரு மிஷன்லயே ஒரு அந்த லெவலுக்குலாம் வந்த காலங்கள் உண்டு. There were times wherever we were, there were problems. SMSலயே போட்டானுங்க, wherever Durai problem is there னு போட்டானுங்க. There was an SMS wherever Pastor Durai is, there is problem. அப்பெல்லாம் இவன் தான் எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி நின்னுட்டு இருந்தான். He was a right hand during those days. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் ஒவ்வொரு சபைக்கு மாற ஊழியத்தின் ஆவி, அந்த தேவனை துதிக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துறது, ஜெபம், பிரசங்கத்தின் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. ஆனா அது சியோனாய் மாறி இருக்குன்னு தான் எனக்கு நேத்து தான் தெரியும்.
And as he was transferred from one assembly to another assembly, his way of worshipping the Lord, his way of singing songs, his way of prayer, his way of preaching, his character was undergoing a change constantly. And only yesterday I understood that he had been transformed to Zion. அவன் அடி வாங்கின பிள்ளைங்கள்லாம் வந்து சாட்சி சொன்னாங்க, பையங்கள்லாம் சாட்சி சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. People, young boys and girls who got beatings from him came and testified a little while ago. அவன் தகப்பன். He was a father. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? Is there a son whom the father chastises? அவன் கல்யாணம் கட்டி தான் தகப்பனாகணும் அல்ல. இந்த ஊழியம் ஒரு ஊழியக்காரனை பிதாவாய் மாற்றுகிறது. It is not essential for one to marry and beget children to become a father. This ministry makes a person as a father. இந்த உபதேசம் ஒருவனை பிதாவாய் மாற்றுகிறது. This doctrine makes one as a father. இந்த அன்னக ஊழியம் ஒருவனை பிதாவின் ரூபத்துக்கு கொண்டு வருகிறது. This consecrated ministry of eunuchs brings him to the shape of a father. என்னைய போய் பிரசங்கம் பண்ண சொன்னா நான் எப்படி பண்ணுவேன்? When they ask me to go and preach, what will I preach? எப்படி நான் அடக்கம் பண்ண முடியும்? How can I bury? எனக்கு அந்த சக்தி இல்ல. I didn't have that strength. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு அருமையான ஒரு ஊழியன். A very good, precious servant of God. எல்லாருக்கும் ஒவ்வொரு இழப்புகள் இருக்கும். Many people are grieving his loss in many ways. ஆனா நான் நினைக்கிறேன் எனக்கு தான் அதிகமான இழப்பு. But I think I am the one suffering the most loss. ஆனால் என்னை விட வேகமாக என்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக அழகாக மகிமையாக மேன்மையாக சீயோனாக வெகு வேகத்தில் அவர் போய் சேர்ந்து விட்டார். But more than me, he was fast to run his race. He was excellent and sublime in his life, and he finished his race to Zion gloriously. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord.